So firstly, I would like to call Mr. Balu, who is the former TFA Vice President, Tamil Nadu Football Association former Vice President, Mr. Balu. Periya kaithatal kodukalama. So Mr. Balu ku Wales FC oda logo oda. Thank you, sir. Next, I would like to call upon Mr. Gandhi, who was a former international player and is represented Reserve Bank of India. Thank you so much, sir. Next, I would like to call upon Mr. Hari Prasad, who is a former Assistant Secretary of Chennai Football Association. Thank you so much for joining us, sir. Next, I would like to call Mr. Vallavan, who was a former Assistant Secretary of Chennai Football Association. Sorry, former Vice President of Chennai Football Association. Thank you for coming, sir. So next, I will also like to welcome Mr. Amjad, who was an international player and also represented India. Thank you for coming, sir. Next, I would also like to call Mr. Bhagavati Raj, who is also a former Tamil Nadu Football Association president. Head Office President. Thank you, sir. So next, I would like to call Muhammad Ali, who is the brother of Sini Mohiddin, and Sini Mohiddin is the owner of Sedu FC, and he was also a former TFA president. So he conveyed his regards to us and sent his brother. Press and media, நிறைய பேர் வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை இங்கே மீட் பண்ணுறதுல. எல்லாத்தோட ஒரு சந்தோஷம், கெய்ஸ்கா வந்து ஸ்பெயின்லேருந்து இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்காரு. நிறைய பேர் என் பேரை வந்து இஷாரி கணேஷன் சொல்லுவாங்க. அவர் கரெக்டாக ஐஸ்வரி கணேஷன் சொன்னார். எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஆளுங்களே வந்து நிறைய பேரால் அந்த பேரை சொல்ல முடியாது. தேங்க்யூ கைஸ்கா, யூ ப்ரொனவுன்ஸ் மை நேம் பர்ஃபெக்ட்லி. ஸோ வேர்ல்டில் பெஸ்ட் ஸ்போர்ட் எதுன்னா நம்பர் 1 ஸ்போர்ட் வந்து ஃபுட்பால் தான். கிரிக்கெட் கிடையாது. அது வந்து இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. கிரிக்கெட் வந்து ஒரே ஒரு சில இடத்துல தான் இருக்குது. ஆனால் வேர்ல்டு ஃபுல்லாக விளையாடுற கேம் வந்து ஃபுட்பால் கேம் மட்டும்தான். நம்பர் 1 கேம் இன் த வேர்ல்ட் இஸ் ஃபுட்பால். செகண்டு தான் கிரிக்கெட். ஆனால் தமிழ்நாட்டில் நம்மளால் வந்து ஃபுட்பாலை எடுத்துகிட்டு வர முடியல. அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு காரணம், கிராஸ் ரூட் லெவலில் போய் பிளேயர்ஸை பிக் பண்ணிட்டு வர்றதுக்கு எந்த கிளப்பும் இல்லை. தமிழ்நாடு ஃபுட்பால் கிளப்பும் ஒரு ப்ராப்ளத்தில் இருக்குது, கேஸில் இருக்குது, இப்படி போயிட்டுருக்கு. இதெல்லாம் பார்த்து தான் நான் வந்து தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷனுடைய பிரசிடெண்ட்டாக இருந்துகிட்ருக்கேன். ஸோ இந்த நேரத்தில் டெஃபினட்டாக அந்த ஃபுட்பால் தமிழ்நாடு ஃபுட்பால் கிளப்பு அசோசியேஷனை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே வேல்ஸ் ஃபுட்பால் கிளப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா லெவலில் போயிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற குக்கிராமங்களில் போய் 5 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ளே இருக்கிற நல்ல ஆர்வமுள்ள பிளேயர்ஸு, நல்ல ஆர்வமுள்ள பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வசதி இருக்காது. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை, அந்த மாதிரி பசங்களை பிக் பண்ணிட்டு வந்து நம்ம வேல்ஸ் எஃப்சியில் ஆட வச்சு அவங்கள இந்தியாவுக்கு ஆட வைக்கிறது அப்படின்றது தான் என்னுடைய மெயினான குறிக்கோள்.
அதுக்கு மெயின் வந்து நம்ம போய் ஸ்கவுட் பண்ணி பிளேயர்ஸை பிடிச்சிட்டு வந்துடலாம். அவங்களுக்கு யார் ட்ரைனிங் கொடுக்கறது, அது வெரி இம்பார்ட்டன்ட். ட்ரைனிங் இல்லாமல் யாரும் பிளேயர்ஸாக வர முடியாது. அதுவும் இந்தியா லெவலில் ட்ரைனிங் இல்லை, நம்ம இன்டர்நேஷ்னல் லெவலில் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் கெய்ஸ்காவை அப்ரோச் பண்ணி வேல்ஸ் எஃப்சிக்கு அம்பாசிடராக வரணும்னு ரெக்வஸ்ட் பண்ணி நம்ம டேவிட் ஆனந்த் சிஇஓ அவரை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இந்த நேரத்தில் அவருக்கும் என்னுடைய நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வந்து கெய்ஸ்கா பற்றி அவ்வளோ தெரியாது. இப்போது இந்த வீடியோவை பார்த்த உடனே எல்லாருக்குமே அவரை பற்றி தெரிஞ்சிருக்கும், எப்படிப்பட்ட ஒரு பிளேயர், எப்படிப்பட்ட ஒரு கோச் அப்படின்ட்டு. பட் நிறைய என்னுடைய சன்னு சர்வேஷ் இங்கே உட்காந்துட்டு இருக்காப்புல, இஸ் ஆல்சோ ஏ ஃபுட்பால் பிளேயர். அவர் வந்து ஸ்பெயினுக்கு போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு 4-5 தடவை வந்திருக்காரு. அவர் வந்து கெய்ஸ்காவை பற்றி எனக்கு எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து வீடியோவில் அவருடைய பிளேயிங் எல்லாம் பார்த்தது. ஸோ கெய்ஸ்கா, மை சன் ஆல்வேஸ் டாக் அபவுட் யூ. I became your fan. Good. Only good. ஸோ இவர் இங்கே வந்திருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். வேல்ஸ் எஃப்சிக்கு அம்பாசிடராக இருந்துக்கிட்டு இங்கே இருக்கிற நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸை கோச் பண்ணுறதுக்கும் அவர் அக்ரி பண்ணிகிட்ருக்காரு. அவங்க ஆட்களையும் இங்கே அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காரு. இங்கே இருக்கிறவங்களையும் அங்கேயும் கூட்டிகிட்டு போயிட்டு கோச் பண்ணுறதுக்கும் அவர் தயாராக இருக்கார். அதுக்காக நாங்கள் எம்ஓயூலாம் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து இதோட கம்ப்ளீட் ஆகாது. நிறைய மேட்சஸ் நடத்தணும். ஸ்டேட் லெவலில், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஃபுட்பால் இங்கே தமிழ்நாட்டில் நடத்தணும், இந்தியாவில் நடத்தணும், ஏன் இன்டர்நேஷ்னல் லெவலில் கூட நம்ம நடத்தணும். அதுக்கெல்லாம் வந்து கெய்ஸ்கா ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் தெரிஞ்சுக்கிறேன். வேல்ஸ் எஃப்சியும் நிறைய மேட்சஸ் நடத்துறதுக்கும் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு நிறைய செலவு பண்ணி ஒரு சிந்தட்டிக் 9A சைட் பண்ணி வச்சுட்டோம், ரெடியாக இருக்குது. தாளம்பூரில் 11A சைடும் ரெடி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் நிறைய செலவு பண்ணி ரெசிடென்ஷியல் 100 குழந்தைங்கள பசங்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து, அதில் வந்து நிறைய வசதியானவங்களுக்கும் ட்ரைனிங் கொடுக்கறது இருக்கும், வசதி இல்லாத மாணவர்களுக்கும் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொடுத்துல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஐ லீக் இந்த வருஷம் வரப்போகுது. அதில் வேல்ஸ் எஃப்சி நிச்சயமாக கலந்துக்கும். ஐ லீக்லேயும் நம்ம இது பண்ணிடுறதுக்கு ரெடியாக இருக்கும். நிறைய போட்டி போட்டு நிறைய கேம்ஸில், நிறைய காம்படிஷனில், மேட்ச்சில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் பெஸ்ட், நம்ம பிளேயர்ஸ் தான் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருந்து போகிற பிளேயர்ஸ் தான் பெஸ்ட் பிளேயர்ஸு. வேல்ஸ் எஃப்சி தான் பெஸ்ட் கிளப் அப்படின்ற ஒரு நேம் எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த எல்லா முயற்சிகள்லையும் இறங்கியிருக்கோம். நிறைய பேர் இதுக்காக டீமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம டேவிட் ஆனந்தோட தலைமையில். ஸோ டெஃபினட்டாக நிறைய ஃபுட்பால் ஜெயன்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. இங்கேயும் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை வந்து எல்லா மாவட்ட லெவல்லையும் எடுத்துகிட்டு போயிட்டு எல்லா பெரிய லெவலில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது தான் எங்களுடைய முக்கியமான நோக்கு. அதுதான் எங்களுடைய கடமையாக நினச்சிட்ருக்கோம். ஸோ இதை இன்டீரியர் வில்லேஜஸ்க்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் தான் அதை செய்யணும், நாங்கள் அதை செய்ய முடியாது. இப்படிப்பட்ட ஒரு ஃபெசிலிட்டிஸை பண்ணியிருக்கிறோம், இதை தயார் பண்ணியிருக்கோம், இதுக்காக ஸ்கவுட்டிங் போக போகிறோம் அப்படின்றத ப்ரெஸ் மூலியமாகவும் மீடியா மூலியமாகவும் உங்களால் எந்த அளவுக்கு எல்லாருக்கும் சொல்ல முடியுமோ சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்காக தான் இந்த உடைய மெயின் மீட்டிங். ஸோ எல்லாரும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு, மிக்க நன்றி. இதை டீமாக இருந்து எல்லாரும் டேவிட் ஆனந்த் கீழே ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்க எல்லாருக்குமே
என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இங்கிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Okay, first, thank you, Dr. Aisari Ganesh, for this one. I think that Indian football, Tamil Nadu football, and Chennai football needs this. That's why me and David and Sarvis also, we are here, okay? I think that me and my team, Carlos, and all the people that works in Spain, in the Spain program, we have knowledge and we can help Indian football. I think that you are a very big country and you need to develop football. For me and for my team, it's an honor to be here to help this program, to teach young boys that I think that they need. So only that. That for me is a honor, a very good project that I'm very happy to be here and to help all of you and be part of this project. So thank you so much. Also to Chairman. So thank you so much. Okay. Thanks.